திண்டுக்கல் அருகே பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி விக்னேஸ்வரன் தற்போது சுட்டுப்பிடித்திருக்கிறது போலீசார். திண்டுக்கல் அருகே பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி விக்னேஸ்வரனை போலீசார் சுட்டுப்பிடித்திருக்கின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஐயப்பன். ஐயப்பன், நீங்க முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். நிச்சயமாக பதிவேடு குற்றவாளியான விக்னேஸ்வரன் இவமேல 3 கொலை வழக்கு உட்பட 15 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் விக்னேஸ்வரன் திண்டுக்கல் மதுரை சாலையில் தோமையார்புரம் அருகே பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து அவனை பிடிப்பதற்காக போலீசார் அங்கு சென்ற பொழுது போலீஸை பார்த்ததுமே விக்னேஸ்வரன் தப்பிச்சு ஓட முயற்சி பண்றார். அப்பொழுது எஸ்ஐ ஜான்சன் இடது கை பக்கம் வெட்டி விடுகிறார். வெட்டி விட்டு தப்பிச்சு ஓடும் பொழுது போலீசார் துப்பாக்கியில் ஃபயர் பண்ணதில் அவருக்கு இடது காலில் முட்டிக்கு கீழ் காயம் ஏற்பட்டது. இதனால் பல காயமடைந்து மயங்கி விழுந்த விக்னேஸ்வரனை தற்பொழுது போலீசார் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். அதேபோல் படுகாயமடைந்த எஸ்ஐ ஜான்சனையும் தற்பொழுது திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் திண்டுக்கல்லில் தற்பொழுது பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. இவர் மீது ஏற்கனவே 3 கொலை வழக்கு உட்பட 15 வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது தலைமறைவாக இருந்த விக்னேஸ்வரனை தேடி சென்ற பொழுது சம்பவம் நடைபெற்றுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.